நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டு அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவங்கள் எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற தொலைக்காட்சி உங்களுடைய ஆதரவை தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய வியூவர்ஸ் கேட்குற ஒரு கேள்வி, சூடு சொரணை இருக்கணும்னு சொல்கிறாங்களே, அது எதுவும் பழமொழியா இல்லை அது உண்மையிலே ஏதோ ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயமா? ஏன்னா யாரை பார்த்தாலும் ஏதாவது தப்பு பண்ணிட்டா இல்லை ஏதாவது களவாணித்தனம் பண்ணிட்டா ஏதோ ஒரு இதுனா உடனே என்ன சொல்லுவாங்க, அவனுக்குலாம் சூடு சொரணை இருக்காயா அப்படின்னு. ஒரு காலத்தில் அது மாதிரி கேட்டால் அடிச்சு விடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ அது அந்த பழமொழியுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குது. சூடு சொரணை, சூடு அப்படிங்கிறது உடம்போட டெம்பரேச்சர், டிடபிள்யூன்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் வார்மர்னு ஒரு ஆர்கன் கிடையாது. ஆனால் ஆர்கன் இருக்கதா இயற்கை மருத்துவத்தில் நம்ம நம்புகிறோம். அதாவது உடம்புல உஷ்ணம் அதிகமானாலும் நோய், குறைஞ்சாலும் நோய். ஏன்னா உஷ்ணம் இல்லாத என்னோடய பேஷண்ட்டு நிறைய பேர் நான் பல்ஸ் பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவேன், உங்களுக்கு உடம்புல சூடு இல்லைன்னு. காரணம் என்னென்னா நிறைய பேருக்கு உழைப்பு குறைஞ்சிருச்சு அதனால் அப்படின்னு. அப்போது சூடு எவ்வளோ உடம்புல இருக்குதோ அந்த அதாவது வெப்பாற்றல் தான் இயக்காற்றலாக மாறுது உடம்புல. அப்போ எந்தளவுக்கு சூடு இருக்கோ அப்போ தான் அந்த வெப்பம் இயக்காற்றலாக மாதிரி உடம்பு ஆரோக்கியமாக வேலை செய்யும். அப்போ உடம்புக்கு சூடு ரொம்ப முக்கியம். அடுத்தது சொரணை. சொரணை அப்படின்னா எங்கே தொட்டாலும் கூச்சம் இருக்காது, எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கான அந்த ஸ்கின்னுக்கான ஒரு அவேர்னஸே இருக்காது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா உடம்புல நம்ம நீடில் பண்ணும்போதோ அக்குபஞ்சர் நீடில் பண்ணும்போதோ இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தா எனக்கு அந்த இடத்துல உணர்ச்சி இல்லை சார் அப்படிம்பாங்க. என்ன காரணம் தெரியாது. தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏதோ ஒரு இடம் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்? நரம்பு மண்டலங்கள் வீக்காக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக இருக்கும். அப்போ நரம்புகள் உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா நரம்புகளால் தான் தகவல்கள் பரிமாறப்படுது. அதாவது தலையில் இருக்கிற மூளையிலேருந்து கமாண்டிங் உடம்புல இருக்க ஒரு உறுப்புகள், ஒரு கிளாண்டு, ஒரு ஆர்கன்களுக்கும் போகுது. அப்போ இது டிஸ்கனெக்ட் ஆகுது. அப்போ இன்றைக்கி பிபி பிரச்சனை, ஃபிக்ஸு, ஆத்தட்டிக்ஸு, பேரலிசிஸு, பார்க்கின்சனு, இந்த மாதிரியான நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகுது. நரம்புகள் ஒன்றோட ஒன்று தொடர்பு விட்டு போகுது. அப்போ அந்த நரம்புகள் வீக்காக இருக்கிறதுனால தான் இந்த உடம்புல சொரணை இல்லாமல் போயிடுது. அது ரெண்டாவது ஸ்கின்னு, அரிப்பு. அது ஒரு தோல் நல்ல தோலாகவே இருக்காது, எப்போதாலும் சுரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர். காரணம் அந்த உணவியலில் உள்ள மிஸ்டேக்கு, அந்த வாழ்வியலில் உள்ள செய்கிற தவறுகள், இதனால் வர பிரச்சனை. அப்போ மனுஷன்னா சூடு சொரணை ரெண்டுமே இருக்கணும். அது கோத்தில் கேட்குற ஒரு வார்த்தை கிடையாது, உண்மையான ஒரு வாழ்வியல் வார்த்தை. அதனால் யாரையும் இனிமேல் பார்த்து கேட்காதீங்க சூடு சொரணை இருக்கா அப்படின்னு. இனிமேல் யாரையும் பார்த்து கேட்டுறாதீங்க. சூடு சொரணை இருக்கிற மாதிரி உணவுகள், பயிற்சிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அதை அதிகப்படுத்தணும். அது குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்புல சூடே கிடையாது. என்கிட்ட ஒரு பேஷண்ட்டு சொல்கிறாங்க, நான் கேட்டேன் உங்கள் பையனுக்கு உடம்புல டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்கு, என்ன பண்ணுவார்? விளையாடுவாப்பில்ல சார். எவ்வளோ நேரம்? 5 மணி நேரம் எவ்வளோ நேரம் விளையாடுவாங்கன்னு. 5 மணி நேரம் விளையாண்டா அப்படி இருக்காதுங்களே, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருப்பேங்கிறேன். இல்லை சார், வீடியோ கேம் விளையாடுவாப்பில்ல சார் 5 மணி நேரம் அப்படின்னு. வீடியோ கேமுக்கும் வீதியில் விளையாடுற கேமுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சூடு வரும்? கண்ணு கெட்டு போய் உடம்பு கெட்டு போய் அப்படி தான் போவோமே ஒழிய. அப்போ இந்த மாதிரி சூடு சொரணை வரணும்னா நல்ல விளையாட்டு, உடம்பு உஷ்ணப்படுத்துறதுக்கான பயிற்சிகள், நல்ல நரம்புகளுக்கான நல்ல மூச்சு பயிற்சி, ஆயில் புல்லிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள், உணவுகள்லாம் மாற்றினா நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அதற்கான சின்ன தகவல் தான். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் முதல் முறையாக பார்க்குறவங்க அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.